எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இங்கே ராஞ்சியில் YSS ஆசிரமம் இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, இது 3வது தடவை நான் வருது. ஃபர்ஸ்ட் 2002 வந்தேன். செகண்ட் டைம் வரும்போது கூட நான் இவ்வளோ டீட்டெயில் நான் பார்க்கல. இந்த வாட்டி பை காட்ஸ் கிரேஸ், குருஸ் கிரேஸ் 2 நாள் இங்கே இருந்து ஆசிரமம் ஃபுல்லாக பார்த்து நிறைய டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. எஸ்பெஷலி இந்த குரு யோகானந்தி அவருடைய ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைச்சது. மார்னிங் 1 hour நேற்று. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அந்த அனுபவம் அது வர்ணிக்கவே முடியாது. அது 1 hour அது எப்படி போச்சுங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் எழுப்பின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி அந்த வைப் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கிரியா பற்றி நான் சொல்லணும்னா, இப்போ என்ன பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கீங்க, அண்ட் ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதோட சீக்ரெட்டே நான் கிரியா பண்ணிட்டு இருக்கிறது தான் அதோடைய சீக்ரெட். நான் கிரியா பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்குள்ள எவ்வளோ சேஞ்ச் அப்படிங்கிறது என்னாலேயே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு விதமான ஒரு அமைதி. 2002 கிரியா நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கம்ப்ளீட்டாக 21 years ஆச்சு. ரெகுலராக நான் பண்ணிட்டே இருந்தேன். எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல. சரி, ஆனால் டிசிப்ளினா அந்தந்த டைம்ல அதை மட்டும் தான் கரெக்டாக பண்ணிடுவேன். அது சில டைம்ல எனக்கே டவுட் வருது உண்டு. என்ன இவ்வளோ விசிட்டிங் பண்றோம், எந்த சேஞ்சும் வரலையே அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டே இருந்தது. சரி, இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு 10 years 12 years அப்புறம் தான் அதோட எஃபெக்டே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நிம்மதி, எப்பவுமே ஒரு பீஸ், ஒரு நிம்மதி. கம்ப்ளீட்லி இந்த உலகத்துல இருந்தும் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா கூட அதுல ஈடுபாடு இல்லாம அதுல இருந்து தனியா இருக்கிற ஒரு எஃபர்ட் நாம் கஷ்டப்படாமலேயே தானா நடக்குது. அதாவது இன்னும் ஒரு மிதக்கிற மாதிரி. ஸோ அந்த குருஸ் ஒரு வாட்டி நம்ம கையை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நாம விட்டா கூட அவங்க விடவே மாட்டாங்க. நம்மளை அவங்க கூட கூட்டிட்டு அதிசயிக்க போறாங்க. ஸோ அந்த கிரியாவோட அந்த பவர் எப்படிங்கிறது அது நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்போ சச் அ சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட் அது டெக்னிக். அது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி மூலமா அது யோகானந்தா அவர் மூலமா, ஹரிமாஷை மூலமா இது பண்ணிட்டாங்க. இதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. அது இப்போ ஜென்மத்துல இருந்து வந்த அது ஒரு பந்தம். அது டெஃபினட்டா அந்த கிரியா பண்ணாதான் அதோட எஃபெக்ட் தெரியும், அதோட அனுபவம் தெரியும். ஸோ நீங்க இங்க போறதுக்கே மனசு இல்லை. 14 வருஷத்துக்கு கழிச்சு வர்றேன். இப்போ இது இனிமே வருஷம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 700 days நீங்க இருந்து போகலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.